வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் அழைப்பு கடிதம் வெளியான அனைவருக்குமே மகிழ்ச்சியான செய்தியை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அனைத்து மக்களுக்குமே 99.99% மக்களுக்கு அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டு விட்டது. இனி யாருக்கும் அழைப்பு கடிதம் கிடையாது. நேரடி நேர்காணல் மட்டும்தான் இவர்களுக்கு நடக்கும் அப்படின்றது டிஎன்எஸ்டிசியோடைய இன்அஃபிஷியலான அப்டேட்டில் நமக்கு வந்தாச்சுங்க. ஸோ கண்டிப்பாக டிஎன்எஸ்டிசியில் கால் லெட்டர் வந்து 99% பேருக்கு அனுப்பியாச்சு. ஸோ அவங்களுடைய டெஸ்ட்டில் பங்கேற்றவங்களில் 99% பேருக்கு கால் லெட்ரு வந்தாச்சு. ஸோ கால் லெட்ரு வராதவங்க என்ன தான் பண்ணணும், கால் லெட்ரு பெற்றவங்க என்னெல்லாம் பண்ணணும், சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சந்தேகத்தோடு தான் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் கல்லூரி இல்லை மெடிக்கல் காலேஜ், அரசு மெடிக்கல் காலேஜ் கல்லூரி இல்லை அரசு மருத்துவமனைக்கு சென்று தான் நீங்கள் இந்த சான்றிதழ் ஃபிட்னஸ்ஸு, ஐ ஃபிட்னஸ்ஸு, ஹியரிங்கு, டாலரன்ஸு எல்லா சர்டிஃபிகேட்டும் அங்கே தாங்க வாங்க முடியும். வேறு எங்கேயாவது நீங்கள் போய் இல்லை ப்ரைவேட்டில் வாங்கினீங்கன்னா அது செல்லத்தக்கதாக இருக்கும். முடிஞ்சால் அங்கே ஒரு அட்டாச்சு காப்பியும் வாங்கி வச்சுக்கோங்க. அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு லைசன்ஸ் இருக்குது, நான் அப்ளை பண்ணலாமா, கண்டக்டர் லைசன்ஸ் என்கிட்ட இல்லை, நான் போகலாமா, டிரைவர் லைசன்ஸ் என்கிட்ட இல்லை, கண்டக்டர் லைசன்ஸ் வச்சுருக்கேன், நான் இன்டர்வியூக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இன்டர்வியூக்கு போகிறத தவிர்த்துருங்க. போனாலும் உங்களுக்கு பணி கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ச் இல்லைனா கூட எடுத்துக்குவாங்க. ஆனால் ஒரு லைசன்ஸ் வச்சுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களால் எடுத்துக்கவே முடியாது. ஸோ முன்னுரிமை பட்டியலில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஸோ இந்த மாதிரி 18 மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பேட்ச் இல்லை, ஆனால் உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, கண்டக்ட் லைசன்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருக்குது, இது எல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு பணி 100% கிடைக்கும். முன்னுரிமை பட்டியல் சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது வச்சுருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு லைசன்ஸ் வச்சுட்டு ஒரு லைசன்ஸ் இல்லை அப்படின்னா தயவு செய்து நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறதே தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்த ஆண்டுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க, அடுத்த ஆண்டில் நீங்கள் போக ஆரம்பிச்சுக்கோங்க. இது உங்களுடைய டைம் வேஸ்டான செயல் அப்படின்றத நான் அடித்து சொல்லுவேன். ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் இதுதான் நடத்துகிறாங்க. ஸோ முதற்கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் அழைப்புகள் எல்லாமே துவங்கியாச்சு. ஸோ இன்றிலிருந்தே சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நேரடியான நேர்காணல் மண்டலங்களில் நடைபெற்று வருது. ஸோ அந்தந்த மாவட்டங்களுடைய தலைமையக போக்குவரத்து கழகத்தில் இந்த நேரடியான நேர்காணல் நடக்கும். அங்கே தாங்க உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே நடத்துவாங்க. 40 மார்க்குக்கு வெறும் 13 மார்க் எடுத்தாலே போதும். ஸோ நீங்கள் அந்த 10 மார்க்குக்கு மேலே ஓரளவுக்கு ஆவரேஜாக நீங்கள் வண்டி ஓட்டி காட்டினாலே போதும். நடத்துனர் எக்ஸாமுக்கு சில கேள்விகள் கேட்பாங்க. நடத்துனருக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நடத்துனருக்கு உங்களுக்கு ஸ்டேஜஸ்ஸு, நடத்துனர் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும், ஒரு பயணியை நடத்துனர் என்ன பாதுகாப்போடு திட்டணுமா, பயணியை எப்படி அந்த நடத்துனர் நடத்தணும், கெட்ட வார்த்தையில் கேட்கணுமா, பயணிக்கு எப்படி வந்து இப்போ உள்ள பேருந்துக்குள்ளே வந்த உடனே அவங்க எப்படி இருக்கணும், அவங்களுடைய செயல்பாடுகள் என்னென்ன எல்லாமே நடத்துனருக்கு ரொம்ப கொஷின்ஸ் இருக்குங்க. ஆனால் ஓட்டுநருக்கு அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்காது. ஸோ ஓட்டுநருக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்கில்லை செக் பண்ணுவாங்க. அவங்களால ஓட்டுநர் வண்டி ஓட்ட முடியுமா, 3rd கியர் 4th கியர் 5th கியரில் வண்டியை இயக்குவாங்களா, இதை கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. பேட்ச் இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலையே பட வேண்டாம். பேட்ச் இல்லை சார், எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றவங்க தயவுசெய்து கவலையே வேண்டாம். உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அடுத்த 1 இயர்க்குள்ளார நீங்கள், ஏன்னா அந்த ட்ரைனிங் பீரியடு ஒரு வருஷம் பக்கம் இருக்கும், 8 மாதத்துக்கு மேலே இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியடுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வைக்கலாம். ஸோ இது எல்லாமே சில அதிகாரிகள் குறிப்பிட்ட தகவல் பிரகாரம் தான் இந்த வீடியோ பதிவை உங்களுக்காக நான் மேற்கொண்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு கமெண்ட் செக்ஷன் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு பதிலாக தான் இது சொல்லியிருக்கேன். சார் ஐஆர்டி சர்டிஃபிகேட் வச்சா எனக்கு 7 மார்க் தருவாங்களா அப்படின்றீங்க. கண்டிப்பாக 100% செய்முறை தேர்வில் ஐஆர்டி சான்றிதழ் இருந்தால் உங்களுக்கு டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட்டில் 7 மதிப்பெண்கள் உடனடியாக கொடுப்பாங்க. கவலையே விடுங்க. ஓகேங்களா?
ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டருன்ற பேச்சுக்கு இடமே இல்லை. கால் லெட்ரு எல்லாமே முடிஞ்சாச்சு. கால் லெட்ரு எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சுட்டாங்க. கால் லெட்ரு இனியும் வரலன்ட்டு யாரும் கேட்க வேணாம். வராதவங்க அவ்வளோதான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டுக்கு தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்குவாங்க, விட்டுருங்க. ஸோ சேலம் கோவை மண்டலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் நடந்துகிட்ருக்கு. ஸோ புதிய அறிவிப்புகள் எல்லாமே சேலம் கோவையில் போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கையை உயர்த்த போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2000 வேக்கன்சிஸாவது இன்னும் கூடுதலாக கொடுக்க போகிறாங்க. ஸ்கில் டெஸ்ட்டில் 40க்கு ஒரு 15, 20 அந்த மாதிரி 13 எடுத்தால் கூட உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ விழுப்புரம் மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிக்கு 30, பிசிக்கு 29, பிசி முஸ்லீம் 28, எம்பிசி மற்றும் டிஎன்சி 27, எஸ்சி 26, எஸ்சி 25, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 20, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் 20 25, டிரைவர் ஸ்கில் டெஸ்ட் 40க்கு 25, கண்டக்டர் 40க்கு 25, இன்டர்வியூ 20க்கு 10 இருந்தாலே போதும். ஸோ சேலம் மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிக்கு 29, பிசிக்கு 28, பிசி முஸ்லீம் 27, எம்பிசி 26, எஸ்சி 25, எஸ்சி 24, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 20, ஸோ எக்ஸர்வீஸ்மேன் 20 எடுத்தாலே போதும். ஸோ கோயம்புத்தூர் மண்டலத்தில் ஜிடிக்கு 31, பிசிக்கு 30, பிசி முஸ்லீம் 29, எம்பிசி மற்றும் டிஎன்சி 25, எஸ்சி 24, எஸ்சி 20, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 20ங்க. ஸோ கும்பகோணம் மண்டலத்தில் ஜிடிக்கு 27, பிசிக்கு 26, பிசி முஸ்லீம் 25, எம்பிசி 24, எஸ்சி 26, எஸ்சி 23, எஸ்டி 22, பிஎஸ்டிஎம் 20. ஸோ மதுரை மண்டலத்தில் ஜிடி 33, பிசி 32, பிசி முஸ்லீம் 31, எம்பிசி 29, எஸ்சி 27, எஸ்சி 25, எஸ்டி 25, பிஎஸ்டிஎம் 25ங்க. அடுத்து திருநெல்வேலி மண்டலத்தில் ஜிடிக்கு 30, பிசிக்கு 29, எம்பிசிக்கு 28, எம்பிசிக்கு 27, எஸ்சிக்கு 25, எஸ்சி 20, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 22ங்க. எம்டிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனியாக லெட்ரு வரும். ஸோ எம்டிசிக்கு ஒரு சிலருக்கு சென்னை மண்டலத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்டிசிக்கு செலக்டன்ட்டு தனி லெட்ரு வருங்க. ஸோ அந்த எம்டிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர்த்துக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது நம்ம சொல்லலாம். ஸோ அவர்களுக்கு மட்டும்தாங்க பெண்டிங்கு, மற்ற எல்லா மண்டலங்களுக்கும் அனுப்பி வச்சாச்சு. அதனால் கவலையை விடுங்க. எம்டிசியை பொறுத்த வரைக்கும் ஜிடிக்கு 35, பிசிக்கு 33, பிசி முஸ்லீம் 30, எம்பிசி மற்றும் 28, எஸ்சி 27, எஸ்சி 25, எஸ்டி 25, பிஎஸ்டிஎம் 25, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் டெஸ்டிடியூடாக வந்தால் 20, டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட்டில் 25 எடுக்கணும், கண்டக்டர் 25, இன்டர்வியூ 10. ஸோ இந்த மதிப்பெண்களை பெற்ற பட்சத்தில் நிச்சயமாக போக்குவரத்து கழகத்தில் பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதுதான் இறுதி கட்டாப்பு. இதுக்கப்புறம் கட்டாஃபே உங்களுக்கு கிடையாது. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் போயிட்டு உங்கள் மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் மட்டுமே வாங்கிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் எடுத்தால் செல்லுமா செல்லாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் அது வேலிட்டி மெயின்டைன் தான். அந்த சர்டிஃபிகேட்டோடைய வேலிட்டி, ஏன்னா ஒரு சிலர் செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் எடுத்திருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுமானா செல்லும். ஜான் ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டு. ஸோ லாஸ்ட்டு 3 மாதம் வேலிட்டி இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை எடுத்துக்கோங்க. ஸோ கடைசியாக இன்னொரு 2 மாதம் தான் வேலிட்டி இருக்குன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் உள்ளே வைக்கவே வேண்டாம். திரும்ப இப்போ போய் கூட எடுத்துக்கலாம். ஸோ 2-3 நாட்களில் அங்கங்கே ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் அழைப்பு கடிதம் வெளியான அனைவருக்குமே மகிழ்ச்சியான செய்தியை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அனைத்து மக்களுக்குமே 99.99% மக்களுக்கு அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டு விட்டது. இனி யாருக்கும் அழைப்பு கடிதம் கிடையாது. நேரடி நேர்காணல் மட்டும்தான் இவர்களுக்கு நடக்கும் அப்படின்றது டிஎன்எஸ்டிசியோடைய இன்அஃபிஷியலான அப்டேட்டில் நமக்கு வந்தாச்சுங்க. ஸோ கண்டிப்பாக டிஎன்எஸ்டிசியில் கால் லெட்ரு வந்து 99% பேருக்கு அனுப்பியாச்சு. ஸோ அவங்களுடைய டெஸ்ட்டில் பங்கேற்றவங்களில் 99% பேருக்கு கால் லெட்ரு வந்தாச்சு. ஸோ கால் லெட்ரு வராதவங்க என்ன தான் பண்ணணும், கால் லெட்ரு பெற்றவங்க என்னெல்லாம் பண்ணணும், சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சந்தேகத்தோடு தான் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் கல்லூரி
இல்லை மெடிக்கல் காலேஜ் அரசு மெடிக்கல் காலேஜ் கல்லூரி இல்லை அரசு மருத்துவமனைக்கு செல்லுங்கள். சென்று தான் நீங்கள் இந்த சான்றிதழ் ஃபிட்னஸ்ஸு, ஐ ஃபிட்னஸ்ஸு, ஹியரிங்கு, டாலரன்ஸு எல்லா சர்டிஃபிகேட்டும் அங்கே தாங்க வாங்க முடியும். வேறு எங்கேயாவது நீங்கள் போய் இல்லை ப்ரைவேட்டில் வாங்கினீங்கன்னா அது செல்லத்தக்கதாக இருக்கும். முடிஞ்சால் அங்கே ஒரு அட்டாச்சு காப்பியும் வாங்கி வச்சுக்கோங்க. அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு லைசன்ஸ் இருக்குது, நான் அப்ளை பண்ணலாமா? கண்டக்டர் லைசன்ஸ் என்கிட்ட இல்லை, நான் போகலாமா? டிரைவர் லைசன்ஸ் என்கிட்ட இல்லை, கண்டக்டர் லைசன்ஸ் வச்சுருக்கேன், நான் இன்டர்வியூக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இன்டர்வியூக்கு போகிறத தவிர்த்துருங்க. போனாலும் உங்களுக்கு பணி கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ச் இல்லைனா கூட எடுத்துக்குவாங்க. ஆனால் ஒரு லைசன்ஸ் வச்சுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களால் எடுத்துக்கவே முடியாது. ஸோ முன்னுரிமை பட்டியலில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஸோ இந்த மாதிரி 18 மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பேட்ச் இல்லை, ஆனால் உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, கண்டக்ட் லைசன்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருக்குது, இது எல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு பணி 100% கிடைக்கும். முன்னுரிமை பட்டியல் சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது வச்சுருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்ககிட்ட ஒரு லைசன்ஸ் வச்சுட்டு ஒரு லைசன்ஸ் இல்லை அப்படின்னா தயவு செய்து நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறதே தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்த ஆண்டுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க, அடுத்த ஆண்டில் நீங்கள் போக ஆரம்பிச்சுக்கோங்க. இது உங்களுடைய டைம் வேஸ்டான செயல் அப்படின்றத நான் அடித்து சொல்லுவேன். ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் இதுதான் நடத்துகிறாங்க. ஸோ முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா நேர்காணல் அழைப்புகள் எல்லாமே துவங்கியாச்சு. ஸோ இன்றிலிருந்தே சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நேரடியான நேர்காணல் மண்டலங்களில் நடைபெற்று வருது. ஸோ அந்தந்த மாவட்டங்களுடைய தலைமையக போக்குவரத்து கழகத்தில் இந்த நேரடியான நேர்காணல் நடக்கும். அங்கே தாங்க உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே நடத்துவாங்க. 40 மார்க்குக்கு வெறும் 13 மார்க் எடுத்தாலே போதும். ஸோ நீங்கள் அந்த 10 மார்க்குக்கு மேலே ஓரளவுக்கு ஆவரேஜாக நீங்கள் வண்டி ஓட்டி காட்டினாலே போதும். நடத்துனர் எக்ஸாமுக்கு சில கேள்விகள் கேட்பாங்க. நடத்துனருக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா நடத்துனருக்கு உங்களுக்கு ஸ்டேஜஸ்ஸு, நடத்துனர் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும், ஒரு பயணியை நடத்துனர் என்ன பாதுகாப்போடு திட்டணுமா, பயணியை எப்படி அந்த நடத்துனர் நடத்தணும், கெட்ட வார்த்தையில் கேட்கணுமா, பயணிக்கு எப்படி இப்போ உள்ள பேருந்துக்குள்ளே வந்த உடனே அவங்க எப்படி இருக்கணும், அவங்களுடைய செயல்பாடுகள் என்னென்ன எல்லாமே நடத்துனருக்கு ரொம்ப கொஷின்ஸ் இருக்குங்க. ஆனால் ஓட்டுநருக்கு அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்காது. ஸோ ஓட்டுநருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கில்லை செக் பண்ணுவாங்க. அவங்களால ஓட்டுநர் வண்டி ஓட்ட முடியுமா, 3rd கியர் 4th கியர் 5th கியரில் வண்டியை இயக்குவாங்களா, இதை கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. பேட்ச் இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலையே பட வேண்டாம். பேட்ச் இல்லை சார் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றவங்க தயவுசெய்து கவலையே வேண்டாம். உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அடுத்த 1 இயர்க்குள்ளார நீங்கள், ஏன்னா அந்த ட்ரைனிங் பீரியடு ஒரு வருஷம் பக்கம் இருக்கும், 8 மாதத்துக்கு மேலே இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியடுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வைக்கலாம். ஸோ இது எல்லாமே சில அதிகாரிகள் குறிப்பிட்ட தகவல் பிரகாரம் தான் இந்த வீடியோ பதிவை உங்களுக்காக நான் மேற்கொண்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு கமெண்ட் செக்ஷன் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு பதிலாக தான் இது சொல்லியிருக்கேன். சார் ஐஆர்டி சர்டிஃபிகேட் வச்சா எனக்கு 7 மார்க் தருவாங்களா அப்படின்றீங்க. கண்டிப்பாக 100% செய்முறை தேர்வில் ஐஆர்டி சான்றிதழ் இருந்தால் உங்களுக்கு டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட்டில் 7 மதிப்பெண்கள் உடனடியாக கொடுப்பாங்க. கவலையே விடுங்க. ஓகேங்களா? ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா கால் லெட்டருன்ற பேச்சுக்கு இடமே இல்லை. கால் லெட்டர் எல்லாமே முடிஞ்சாச்சு. கால் லெட்ரு எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சுட்டாங்க. கால் லெட்ரு இனியும் வரலன்ட்டு யாரும் கேட்க வேணாம். வராதவங்க அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டுக்கு தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க, விட்டுருங்க. ஸோ சேலம் கோவை மண்டலங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடந்துகிட்ருக்கு. ஸோ புதிய அறிவிப்புகள் எல்லாமே சேலம் கோவையில் போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கையை உயர்த்த போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2000 வேகன்சிஸாவது இன்னும் கூடுதலாக கொடுக்க போகிறாங்க. ஸ்கில் டெஸ்ட்டில் 40க்கு ஒரு 15, 20 அந்த மாதிரி 13 எடுத்தால் கூட உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ விழுப்புரம் மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு 30, பிசிக்கு 29, பிசி முஸ்லீம் 28, எம்பிசி மற்றும் டிஎன்சி 27, எஸ்சி 26, எஸ்சி 25, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 20, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் 20 to 25, டிரைவர் ஸ்கில் டெஸ்ட் 40க்கு 25, கண்டக்டர் 40க்கு 25, இன்டர்வியூ 20க்கு 10 இருந்தாலே போதும். ஸோ சேலம் கேட்ட மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு 29, பிசிக்கு 28, பிசி முஸ்லீம் 27,
எம்பிசி 26, எஸ்சி 25, எஸ்சி 24, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 20. ஸோ எக்ஸர்வீஸ்மேன் 20 எடுத்தாலே போதும். ஸோ கோயம்புத்தூர் மண்டலத்தில் ஜிடிக்கு 31, பிசிக்கு 30, பிசி முஸ்லீம் 29, எம்பிசி மற்றும் டிஎன்சி 25, எஸ்சி 24, எஸ்சி 20, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 20ங்க. ஸோ கும்பகோணம் மண்டலத்தில் ஜிடிக்கு 27, பிசிக்கு 26, பிசி முஸ்லீம் 25, எம்பிசி 24, எஸ்சி 26, எஸ்சி 23, எஸ்டி 22, பிஎஸ்டிஎம் 20. ஸோ மதுரை மண்டலத்தில் ஜிடி 33, பிசி 32, பிசி முஸ்லீம் 31, எம்பிசி 29, எஸ்சி 27, எஸ்சி 25, எஸ்டி 25, பிஎஸ்டிஎம் 25ங்க. அடுத்து திருநெல்வேலி மண்டலத்தில் ஜிடிக்கு 30, பிசிக்கு 29, எம்பிசிக்கு 28, எம்பிசிக்கு 27, எஸ்சிக்கு 25, எஸ்சி 20, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 22ங்க. எம்டிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனியாக லெட்டர் வரும். ஸோ எம்டிசிக்கு ஒரு சிலருக்கு சென்னை மண்டலத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்டிசிக்கு செலக்டன்ட்டு தனி லெட்டர் வருங்க. ஸோ அந்த எம்டிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர்த்துக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது நம்ம சொல்லலாம். ஸோ அவர்களுக்கு மட்டும்தாங்க பெண்டிங்கு, மற்ற எல்லா மண்டலங்களுக்கும் அனுப்பி வச்சாச்சு. அதனால் கவலையை விடுங்க. எம்டிசியை பொறுத்த வரைக்கும் ஜிடிக்கு 35, பிசிக்கு 33, பிசி முஸ்லீம் 30, எம்பிசி மற்றும் 28, எஸ்சி 27, எஸ்சி 25, எஸ்டி 25, பிஎஸ்டிஎம் 25, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தால் 20, டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட்டில் 25 எடுக்கணும், கண்டக்டர் 25, இன்டர்வியூ 10. ஸோ இந்த மதிப்பெண்களை பெற்ற பட்சத்தில் நிச்சயமாக போக்குவரத்து கழகத்தில் பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதுதான் இறுதி கட்டாப்பு. இதுக்கப்புறம் கட்டாஃபே உங்களுக்கு கிடையாது. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் போயிட்டு உங்கள் மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் மட்டுமே வாங்கிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் எடுத்தால் செல்லுமா செல்லாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் அது வேலிட்டி மெயின்டைன் தான். அந்த சர்டிஃபிகேட்டோடைய வேலிட்டி, ஏன்னா ஒரு சிலர் செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் எடுத்திருப்பாங்க, அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுமானா செல்லும். ஜான் ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டு. ஸோ லாஸ்ட்டு 3 மாதம் வேலிட்டி இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை எடுத்துக்கோங்க. ஸோ கடைசியாக இன்னொரு 2 மாதம் தான் வேலிட்டி இருக்குன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் உள்ளே வைக்கவே வேண்டாம். திரும்ப இப்போ போய் கூட எடுத்துக்கலாம். ஸோ 2-3 நாட்களில் அங்கங்கே ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக எடுத்துகிட்ருக்காங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.